ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். தமிழக அரசு தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் மூலமாக ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் மூலமாக குமுலேட்டிவ், நான் குமுலேட்டிவ் அப்படின்னு 2 விதமான ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. குமுலேட்டிவ் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டுங்கிறது நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம எவ்வளவு காலத்துக்கு டெபாசிட் பண்ணியிருக்கோமோ அந்த கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க. அதுவே நீங்கள் நான் குமுலேட்டிவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்திற்கு ஒரு முறையோ உங்களுக்கு வழங்குவாங்க. ஸ்கீமினுடைய கால அளவாக எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டையும் திருப்பி தருவாங்க. இதுதான் குமுலேட்டிவ், நான் குமுலேட்டிவ்க்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த 2 விதமான எஃப்டி ஸ்கீமை தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. இது ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் ஆஸ் என்பிஎஃப்சி, அதாவது நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. ஸோ உங்கள்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெற விரும்புனீங்க அப்படின்னா தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்னால் நடத்தக்கூடிய இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப பெறலாம். யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டை தனிநபர், இன்ஸ்டிடியூஷன் 2 விதமாக வழங்குறாங்க. தனிநபர் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்பினாங்க அப்படின்னா அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸாக ஃபோட்டோ, பேன் கார்டு, ஆதார் கார்டு, கேன்சல்டு பேங்க் செக், சிக்னேச்சர் சாம்பிள் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கணும். அதுவே நீங்கள் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், அட்ரஸ் ப்ரூஃப், அத்தரைஸ்டு சிக்னேட்டரி ஃபோட்டோ, அத்தரைசேஷன் லெட்டர், கேன்சல்டு பேங்க் செக் இந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்து இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸ் ரெண்டுமே வேறு வேறு இருக்கும் பட்சத்தில் டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, டெலிஃபோன் பில், பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து டெபாசிட் லிமிட். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் அமௌண்ட்டாக 1 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட்டாக எந்த ஒரு அமௌண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலை. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை சிங்கிள் டைமில் டெபாசிட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை ஒரே ஒரு முறை டெபாசிட் பண்ணணும். ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை. ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை ஆரம்பத்தில் டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறலாம். அடுத்து டென்யூர். இந்த ஸ்கீமில் 5 விதமான கால அளவில் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. 12 மாதம், 24 மாதம், 36 மாதம், 48 மாதம், 60 மாதம். ஸோ நீங்கள் எவ்வளவு மாதம் செலக்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கால அளவை செலக்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். வெவ்வேறு விதமான கால அளவுக்கு வெவ்வேறு விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வழங்குறாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக குமுலேட்டிவ் டெபாசிட், அதாவது ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மொத்தமாக பெற விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த குமுலேட்டிவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். குமுலேட்டிவ் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 12 மாதம் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் ஜெனரல் பப்ளிக் 60 வயதிற்கும் குறைவான நபர்களுக்கு 8.10% வழங்குறாங்க. அதுவே நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா 8.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. 24 மாதம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஜெனரல் பப்ளிக்கு 8.25%, சீனியர் சிட்டிசனுக்கு 8.40% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. 36 மாதத்துக்கு ஜெனரல் பப்ளிக்கு 8.30%, சீனியர் சிட்டிசனுக்கு 8.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. 48 மாதத்துக்கு ஜெனரல் பப்ளிக்கு 8.40%, சீனியர் சிட்டிசனுக்கு 8.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. 60 மாத கால அளவில் இந்த எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜெனரல் பப்ளிக்கு 8.50%,
சீனியர் சிட்டிசனுக்கு 9% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. இதில் எஃபெக்டிவ் ஈல்டுங்கிறது ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எவ்வளவு வழங்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நம்மளுடைய பிரின்சிபலில் ஆட் ஆகி காம்பவுண்டிங் முறையில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வழங்குவாங்க. அந்த வகையில் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 60 மாத எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு ஃபைனல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 10.46 வரைக்கும் ஜென்ரல் பப்ளிக்கு வழங்குறாங்க. சீனியர் சிட்டிசனை எடுத்தீங்க அப்படின்னா 11.21% வரைக்கும் வழங்குறாங்க. ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் அதிகபட்சமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 11.21% வரைக்கும் வழங்குறாங்க. அதுவே நான் குமுலேட்டிவ் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 24 மாதத்துக்கு குவார்ட்டர்லி ஆப்ஷன், அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட்டை பெரும் பட்சத்தில் அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக்கு 8.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 8.40% வழங்குறாங்க. 36 மாதத்துக்கான எஃப்டி அக்கௌண்ட்டுக்கு மந்த்லி குவார்ட்டர்லி இந்த ரெண்டுக்குமே 8.30% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. ஆனுவலி வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை பெற விரும்புனீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு 8.56% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு மந்த்லி குவார்ட்டர்லி 8.50%, ஆனுவலி 8.77% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. 48 மாதம் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மந்த்லி குவார்ட்டர்லி ஜென்ரல் பப்ளிக்கு 8.40%, ஆனுவலி 8.67% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு மந்த்லி குவார்ட்டர்லி 8.75%, ஆனுவலி 9.04% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. 60 மாதம் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மந்த்லி குவார்ட்டர்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணும் பட்சத்தில் 8.50%, ஆனுவலி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 8.77% ஜென்ரல் பப்ளிக்கு வழங்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு மந்த்லி குவார்ட்டர்லி 9%, ஆனுவலி 9.31% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. அடுத்து ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல். ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஒரு சில கண்டிஷன்ஸை வச்சுருக்கிறாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முதல் 3 மாதத்துக்குள்ளே இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அந்த கண்டிஷனில் முதல் 3 மாதத்துக்குள்ளே இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். ஆனால் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் வழங்க மாட்டாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன்லையும் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் திரும்ப பெறலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 6 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ளே இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் 3% லெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. 12 மாதத்துலேருந்து 36 மாதத்துக்குள்ளே இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் 2% சார்ஜஸ் கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தருவாங்க. அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் லோன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த லோனை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலாம். லோன் அமௌண்ட் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டில் 70% வரைக்கும் லோன் வழங்குறாங்க. அடுத்து எவ்வளோ டெபாசிட் பண்ணால் அதற்கான ரிட்டனாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி குமுலேட்டிவ் ஆப்ஷனில் 60 மாத கால அளவில் இந்த எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 52,279 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,52,279 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 56,050 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,56,050 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 3 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 3 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,50,838 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 4,56,838 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 3 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,68,152 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 4,68,152 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 5 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 2,61,397 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 7,61,397 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம்,
அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 2,80,254 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 7,80,254 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 10 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 5,22,794 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 15,22,794 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 5,60,509 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 15,60,509 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். நான் குமுலேட்டிவ் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ அமௌண்ட்டை திரும்ப பெறலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்களும் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கு நார்மலான ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெற விரும்புனீங்க அப்படின்னா தமிழக அரசினால் தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய இந்த எஃப்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.